வர வர என்னன்னே தெரியல. கேப்சிகம் என்னோட ஃபேவரட் டிஷ்ஷாவே ஆயிடுச்சு. எது செஞ்சாலும் அதில் கொஞ்சம் சமைக்கலைன்னா அந்த டேவே ஃபுல்ஃபில் ஆகாத மாதிரி எனக்கு ஒரு ஃபீலு. இன்னைக்கு நான் சிப்பி காளான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ சிப்பி காளான் தான் செய்யலாம்னு நினச்சேன். அது கூட இந்த கேப்சிகம் போட்டு ஒரு கிரேவி மாதிரி ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இந்த மாதிரி நீங்களும் சமைச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக கறி மீனில் தான் நம்ம அசத்துறோம் அப்படின்ட்டு இல்லை, இப்போ வெஜ்லேயுமே நம்ம அசத்த ஆரம்பிச்சிட்டோம். நான்வெஜ்ஜில் தான் நம்ம வெரைட்டியாக சமைக்கணும்னு கிடையாது, வெஜ்லேயுமே வெரைட்டியாக சமைக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மாதிரி டிஷ்ஷு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதில் நான்வெஜ் ஒரு எக்கு கூடமே நான் ஆட் பண்ணல, பட் சூப்பரான நான்வெஜ் டேஸ்ட்டில் ஒரு சூப்பரான கிரேவி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இன்றைக்கி நான் சிப்பி காளான் எப்பவும் போல் வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு கிரேவி பண்ணிட்டு அதுக்கப்புறம் காளானை போட்டு அதுக்கூட குடமிளகா போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதை நல்லா கொஞ்சம் நேரம் வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சோண்டு எலுமிச்சைப்பழ சாறு ஊற்றிங்க. எனக்கு ஒரு சின்ன அட்வைஸ் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் கேப்சிகம் ரொம்ப வேக விடாதீங்க, ஒரு மீடியமாக வச்சுக்கோங்க. வெந்து வேகாமல் அப்படி சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்லுது. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் குடமிளகா கிரேவி அண்டு உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி முருங்கைக்காய் போட்ட குருமா தான் சூப்பரான டிஷ் ரெடி பண்ணியிருக்கேன். வாங்க சாப்பிட்லாம். கண்டிப்பாக இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். பிடிச்சிருந்தா நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க மறக்காமல். ஸோ நீங்கள் எல்லோரும் என்னோடய ஃபேமிலின்றதுனால நான் சொல்ல தேவையில்ல, ஃபுல் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வெஜ் மட்டும் இல்லை, நான்வெஜ்லேயும் இனிமேல் அசத்தலாம். சூப்பரான டிஷ்ஷோட நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.